காஞ்சிபுரம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் சந்தோஷ்குமாரை ஆதரித்து திருப்போரூரில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக பலமுறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள், ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஒரு நன்மையாவது சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள். திமுக அதிமுகவை திட்டும், அதிமுக திமுகவை திட்டும், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இந்த கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு நன்மை சொல்லுங்கள். ஒரு நன்மை. இந்த இந்திய நாட்டையே ஆண்டார்கள். அரையங்கள வளர்ச்சி சொல்லுங்கள், ஒரு மாற்றத்தை சொல்லுங்கள், ஒரு ஏற்றத்தை சொல்லுங்கள், ஒரு முன்னேற்றத்தை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. மறுபடியும் அந்த 100 நாள் வேலையே பிடித்து தொங்குவார்கள். 400 ரூபாய் கொடுக்கிறோம் என்பார்கள். 100 நாளை 150 நாளாக ஆக்குறோம் என்பார்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே நாடு நாசமானதை தவிர என்ன நடந்திருக்கிறது? உழைப்பிலிருந்து மக்களை வெளியேற்றி விட்டார்கள். வேளாண்மை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. விவசாயத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்றால் உணவு தேவைக்கு எவ்வளவு பெரிய பஞ்சத்தை, வறட்சியை, வறுமையை இந்த நாடு மக்களும் சந்திக்க நேரிடும் என்கிற சிந்தனை. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு யாராவது அதை வேலை என்று சொல்வார்களா? யாராவது சொல்வார்களா? மனித அறிவாற்றல், உடலாற்றல் எல்லாவற்றையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுகள் தானே வாழும், வளரும். இது ஒரு அடிப்படை சிந்தனை இல்லையா? அதை கூட தெரியாதவர்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். மக்களை எப்படியாவது ஏமாற்றி இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி பேசி வாக்கை வாங்குகிற வேலையைத்தான் செய்கிறார்கள். இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுகிறது ஒழிய மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது. சேவை அரசியலோ செயல் அரசியலோ இவர்களுக்கு தெரியாது. வெறும் செய்தி அரசியல் தான். 5000 ரூபாய் கொடுத்து விட்டு 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். பாருங்கள், எல்லா திட்டங்களும் வருவதற்கு முன்பு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்பிருந்து விளம்பரம் செய்தவர்கள் இவர்கள்தான். 1000 ரூபாய் கொடுத்ததே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வேறு எதையுமே பேச முடியல. 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்த பெண்களுக்கும் தகுதி பார்த்து கொடுப்போம். எங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகுதியை பார்க்க நீங்க 1000 ரூபாயில தான் எங்க தகுதியை தீர்மானிக்கிறீங்களா? மக்களின் காசை எடுத்து, மக்களின் வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதை சேவை என்று எப்படி சொல்வது? என்கிட்ட 100 மில்லி ரத்தத்தை எடுத்துட்டு 10 மில்லி திருப்பி ஏற்றி விடுவதை சேவை என்று எப்படி சொல்வது? இப்ப அந்த 1000 ரூபாய் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று தெரிகிறதா? தேர்தல் நேரத்தில் அதையே சொல்லி காட்டி வாக்கை வாங்குகிற முறையை பார்க்கும்போது, வாக்குக்காக அதையே சொல்லும் போது அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட காசுதான் என்று தெரிகிறது. மக்களின் உதவித்தொகை இல்லை, கலைஞரின் உரிமை தொகை என்று சொல்கிறார்கள். கலைஞருடைய காசு, கலைஞர் உரிமை தொகை வருது. கலைஞருக்கு ஏது அந்த காசு? அதுல என்ன உரிமை இருக்கு? அறிவார்ந்த மக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். உண்மையும் எந்த அளவிற்கு நம்மளை ஏமாற்றுகிறார்கள், நம்மை ஏமாளிகள் என்று கருதுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். 10 ஆண்டுகள் இந்த நாட்டை, இந்த துணைக்கண்டத்தை, இந்திய துணைக்கண்டத்தை பாரதிய ஜனதா ஆண்டது. ஐயா மோடி அவர்கள் இந்த நாட்டின் தலைவராக இருந்து ஆண்டார்கள். ஆனால் அரையங்கள வளர்ச்சி கண்டதுண்டா? 2 கோடி பேருக்கு வேலை என்றார்கள். மேலும் பல கோடி பேர் தெருக்கோடிக்கு வந்தானே ஒழிய ஒரு வேலையும் இல்லை. பணம் செல்லாது என்று சொல்லி 50 நாள் பொறுத்திருங்கள், உங்களை எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்றார். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய ஒரு சொர்க்கமும் இல்லை. எல்லாமே ஏமாற்று, இனிப்பான வார்த்தைகளை பேசி நம்மளை ஏமாற்றுவார்களை ஒழிய அரையங்கள வளர்ச்சியை கூட இந்த நாடு பெறவில்லை. பணம் செல்லாது என்று சொன்னதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை பெருமளவும் வீழ்ச்சியுற வைத்தது என்று உலக வங்கி சொல்லுது. அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா அவர்களிடம்? திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.